ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க் ட்ரேடர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம புல் பேக்கில் இருக்கிற டவுட்ஸ் ப்ளஸ் அதில் இருக்கிற கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் விஷயம் எல்லாத்தையுமே பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு ஈக்குவலான இன்னொரு டாப்பிக்கான ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? இந்த ஆர்டர் பிளாக்கு ப்ளஸ் இந்த ஆர்டர் ஃப்ளோஸில் வந்து நிறைய பேருக்கு இன்னுமே அது நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு டவுட்ஸை கிளியர் பண்ணுற மாதிரியும் ப்ளஸ் நம்மளுடைய ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கிளியர் ஆச்சு அப்படின்னா தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணுறப்போ ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இது எப்படி ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் பிளாக்னா என்ன, அது எந்த இடத்த கரெக்டாக பார்க்கணும், அது எதனால் அங்கே பார்க்குறோம், அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்டு, அதை எப்படி ப்ராப்பராக சூஸ் பண்ணணும், அதுக்கான ரூல் என்ன, எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு நம்ம இன்றைக்கி ப்ராப்பராக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு புல் பேக்னா என்னன்றதை நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம். அதில் இருக்கிற மேஜரான டவுட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். ஓகேங்களா? ஆனால் அந்த புல் பேக்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்பராக ரீட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளால் அடுத்தடுத்து இருக்கிற இந்த மாதிரியான ஆர்டர் பிளாக்ஸு, லிக்விடிட்டிஸு ப்ளஸ் இந்த இம்பேலன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் செக் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு ஒரு மெயினாக இருக்கிறது நம்மளுடைய நமக்கு முக்கியமான அந்த புல் பேக் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் மெயினாக அதை ஃபோக்கஸ் பண்ண பழகிக்கோங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் மாஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் பிளாக்னா என்ன, அது எப்படி நம்ம சூஸ் பண்ணணும், அது எங்கெங்கே சூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புல் பேக்கு இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஓகேங்களா? நீங்கள் புல் பேக்கை ரீட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கீங்க. ஓகேங்களா? ப்ரைஸஸ் வந்து ரியாக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குது, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப் ட்ரெண்ட் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்குறப்போ நமக்கு வந்து ஒரு 3 புல் பேக் இருக்குது. ஓகேங்களா? எஸ், 3 புல் பேக் நமக்கு இங்கே இருக்குதுன்றப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் பிளாக்கை நான் பார்க்கணும். நமக்கு தெரியும் இந்த லிக்விடிட்டி, இந்த இன்டியூஸ்மெண்ட் இதெல்லாம் ஒரு சைடில் இருக்கட்டும். அதை நம்ம வரக்கூடிய கிளாஸஸில் அகைன் இன்னும் புதுசாக பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஆர்டர் பிளாக்கை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது, அது ஏன் நம்ம அங்கே சூஸ் பண்ணுறோம், அதனால் என்ன காரணம், நமக்கு என்ன அதில் ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றத நம்ம பெஸ்ட்டாக பார்ப்போம். ஓகேங்களா? முதல் விஷயத்த நான் இப்போயே உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்மளுடைய கான்செப்டுன்றதை விட ஓவராலாக ஒரு மார்க்கெட் ரன் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக லிக்விடிட்டி பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்மளுடைய கான்செப்டை தான் பேஸ் பண்ணி பண்ணுவாங்க, இல்லை அதர் கான்செப்ட்ஸை தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. அவங்க அந்த மாதிரி பண்ணுறவங்களும் மாட்டாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன தான் லிக்விடிட்டியாக இருந்தாலும் எவ்வளோ டீப்பாக போய் பார்த்தாலும் இன்ஸ்டியூஷன் இதெல்லாம் வச்சு ப்ளே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அதான் ரியாலிட்டி. ஓகேங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பட் நம்மளுடைய கான்செப்ட் வகையில் இது நல்லா ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? அந்த ஒரு காரணத்தினால நமக்கு கம்மியான ரிஸ்க்குனாலும் ஒரு நல்ல ரிவார்டோட நமக்கு கொடுக்குற இந்த செட்டப்பு, இந்த கான்செப்ட்டு நமக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? எப்படி சொல்கிறோம், வித் எவரி ரீசன். ஓகேங்களா? எல்லா லாஜிக்கான ரீசன்ஸும் நமக்கு இங்கே கரெக்டாக ஓரளவு ஃபிக்ஸ் ஆகிறப்போ நம்ம இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டு ஒரு ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ இதில் ஒரு ஆர்டர் பிளாக்குன்னு நான் சூஸ் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு அது ஆர்டர் பிளாக்னா என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் பிளாக்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும் ஒரு பாயிண்ட் இருக்குன்னா ஒரு பாயிண்ட் போகணும். ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு ப்ரைஸ்லேருந்து ஒரு ப்ரைஸுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்த ஏதாவது ஒரு பையோ இல்லை ஒரு செல்லோ கண்டிப்பாக ஏதாவது ஒன்று அவங்க பண்ணணும். ஓகேங்களா? இன்ஸ்டியூஷன் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்த ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆக போகுது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணுன்றதுனால ஈச் அண்ட் எவரி புல் பேக்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம ஏன்னா கேண்டிலுக்கு நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா கேண்டிலுக்கு தான் நம்ம புல் பேக்காக அதை மீன் பண்ணுறோம். ஓகேங்களா? கேண்டிலை வச்சு தான் நம்ம புல் பேக்கே கொண்டு வரோம். இந்த புல் பேக்கை நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஆர்டர் பிளாக்குக்கு நம்ம மீன் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு புல் பேக் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா என்ன நீங்கள் பார்ப்பீங்க, நமக்கு லோவை ஃபஸ்ட்டு எடுக்கணும், லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, இந்த ஹை பாயிண்ட்டு ஏற்கனவே இருந்தால் அந்த செல்லிங் பாயிண்ட்டை ஒருத்தவன் டாமினேட் பண்ணணும், அப் ட்ரெண்ட் அப்படின்னா பையர் டாமினேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க இல்லைங்களா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இப்போ இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் ஒரு பையும் நடந்திருக்கு, ஒரு செல்லும் நடந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த கரண்ட் சினாரியோவில் நமக்கு இங்கே ஒரு செல்லும் நடந்திருக்கும், இந்த லோ பாயிண்டில் ஒரு பையும் நடந்திருக்கும் இல்லைங்களா? ஏன்னா மேலே செல் பண்ணாமல் அந்த ரீசன்ட் கேண்டில் உடஞ்சிருக்காது, இங்கே பை போடாமல் ப்ரைஸ் மேலே போய் உடச்சிருக்க மாட்டோம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்த நமக்கு ரெண்டுமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஒரு ஆர்டர் பிளாக்குன்னு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, இன்ஸ்டியூஷன் எங்கெங்கெல்லாம் ஒரு பையோ இல்லை ஒரு செல்லோ போடுறாங்க அப்படின்னா அந்த பிளேஸில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேண்டில் இருக்க போகுது. ஓகேங்களா? அந்த கேண்டிலில் அவங்களுடைய ஆர்டர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக அவங்க போட்டு வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஆர்டர் ப்ரைஸ் அங்கே இருக்கிறதுனால
ஃபியூச்சரில் அதே ப்ரைஸுக்கு வரப்போ கண்டிப்பாக ரியாக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக தான் அதை ஆர்டர் பிளாக் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, ஒரு மெயின் லாஜிக் ரீசனாக உங்களுக்கு புரிய வைக்கணும். ஒரு ஆர்டர் பிளாக் அப்படின்னா இன்ஸ்டியூஷனோடைய எவரி பை அண்ட் செல், ஓகேங்களா, பை அண்ட் செல் பாயிண்ட் அண்ட் கேண்டில்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, அந்த பிளேசஸில் நம்ம என்ன பண்ணலாம், ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே ப்ரோ, நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு ஆர்டர் பிளாக் இப்போ புரியுது, ஆர்டர் பிளாக்குக்கான ரீசன் புரியுது. இப்போ இந்த ஆர்டர் பிளாக்கை நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ப்ரோ ஆர்டர் பிளாக் இருக்குன்னு சொல்கிறீங்க, பையிலேயே இருக்குன்னு சொன்னீங்க, சில்லில் இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ இதில் நாங்கள் எதை ப்ரோ எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். ஏன்னா சில் பாயிண்ட்லேயும் நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும், பை பாயிண்ட்லேயும் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும். ஓகேங்களா ப்ரோ, இப்போ நான் செல்லுக்கு பார்க்கட்டுமா பைக்கு பார்க்கட்டுமா அப்படின்ற மாதிரியான சில கேள்விகளும் வரும். ஓகேங்களா, அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ட்ரெண்டு. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அப் ட்ரெண்டுக்கு புல் பேக் பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் எந்த ஆர்டர் பிளாக் எந்த இது இருக்கணும் அப்படின்னா அப் ட்ரெண்டுக்கு தான் இருக்கணும். ஓகேங்களா, எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா மார்க்கெட்டுடைய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நாம் என்ன பண்ணணும், ரியாக்ட் பண்ணணும். நாம் ஒன்று வச்சுக்கிட்டு மார்க்கெட் ஒரு கண்டிஷன் போகுது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா, நாம் ஒரே விஷயம் தான் ப்ரோ பண்ணுறோம், அது மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுறோம், ஐ மீன் இன்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா, இன்ஸ்டியூஷன் ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளால ஒரு சிங்கிள் பிப் மூவை கூட பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப நாம் அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அந்த வகையில் இப்போ அவங்க பை ட்ரெண்ட் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ நம்ம அந்த ஜோனில் ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ ஒரு ஆர்டர் பிளாக்கோ அந்த மாதிரி மார்க் பண்ணோம் அப்படின்னா தான் ஒரு ப்ராப்பரான ரீசன் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ ஓவராலாக பார்க்குறப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், ப்ளே பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து எல்லா டைமும் நான் சொல்ல வரல, இப்போதைக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஃப்யூச்சரில் இன்னும் நீங்கள் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஒரு ட்ரெண்டுனா ஒரே ட்ரெண்டில் எவனும் போயிட மாட்டான். ஓகேங்களா, அப் ட்ரெண்டுனா அப் ட்ரெண்ட்லேயே போயிட மாட்டான், செல் ட்ரெண்ட்னா செல் ட்ரெண்டுக்கே வந்துட மாட்டான். சில விஷயங்கள் அந்த நேரத்துலேயே நிறைய நடக்கும். ஓகேங்களா, அதுலேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுலேயும் நிறைய விஷயங்களை நீங்கள் கோத்ரூ பண்ணணும், அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா, அதை நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, அது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ இதில் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குதுன்றதை நீங்கள் ஃபைன் பண்ணிட்ட பிறகு இதில் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, இந்த ஆர்டர் பிளாக்கை நான் எடுக்கணும்னா என்ன பண்ணியிருந்தா நான் இது எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கணும். ஆக்சுவலாக ரூல். ஓகேங்களா, ஆர்டர் பிளாக்குன்னு லாஜிக்காக உங்களுக்கு புரிஞ்சுது, அது எங்கெங்கே பார்க்கணுன்றது புரியுது. ஓகேங்களா, பட் அது எப்படி நான் ஃபைன் பண்ணுறது, ஒரு டெக்னிக்கல் வேர்டாக அது எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு இந்த பிளேஸில் இப்போ எக்ஸாக்டாக இந்த ஒரு புல் பேக் எடுத்துப்போம். ஸோ இந்த புல் பேக்கில் நீங்கள் பார்க்குறப்போ நமக்கு இந்த இடத்த ஒரு பையிங் கேண்டில் இருக்க போகுது. ஏன்னா இங்கே ஒரு பை பண்ணாமல் ப்ரைஸ் மேலே போய் கண்டிப்பாக உடச்சிருக்க மாட்டோம். ஸோ அப்போ இங்கே ஒரு பையிங் கேண்டில் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, இங்கே ஒரு பையிங் கேண்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்த என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பை ஆர்டரை போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, பட் ஒரு பை ஆர்டர் போட்டிருக்காங்கன்றதுனால நம்ம அந்த இடத்த டைரெக்டாக அது ஒரு ஆர்டர் பிளாக்னு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஏன் நம்ம அப்படி கூடாது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஈஸியாக உங்களுக்கு இன்னும் லாஜிக்காக கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு டேங்க் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, ஒரு டேங்க் இருக்குது, பட் அதில் வந்து ஆல்ரெடி ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல நம்ம போய் திருப்பி வாட்டர் ஃபில் பண்ண முடியாது. ஓகேங்களா, எந்தெந்த இடத்த ஃபில் பண்ணாமல் ப்ரைஸஸ் வந்து மூவ் பண்ணுறாங்களோ அந்தந்த இடத்த தான் நம்ம ஒரு பார்ட்டிசிபேட்டும் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த இடத்த நீங்கள் ஒரு ஆர்டர் பிளாக்காக சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்த எந்த கேண்டில்லேருந்து அவங்க பை பண்ணாங்கன்றதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கான்றதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ரூல் படி இம்பேலன்ஸ் அப்படின்றத ஒன்று போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஒருவேளை யாராவது அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் நம்ம அதை போஸ்ட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக அதை போய் ஒரு வாட்டி எல்லாரும் பாருங்கள். ஓகேங்களா, நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம், எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம அது எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, புதுசாக யாராவது இருந்தீங்க அப்படின்னா. ஸோ அப்போ இதில் ஒரு ஆர்டர் பிளாக்குன்னு நம்ம பார்க்குறப்போ எந்த இடத்த அவங்க ஒரு ஆர்டர் பிளாக் பை கேண்டில் போட்டிருக்காங்களோ அந்த பை கேண்டிலுக்கு இம்பேலன்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இன்னும் சில பேருக்கு நிறைய டவுட் என்ன வருது அப்படின்னா, ப்ரோ ஒரு இம்பேலன்ஸுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அந்த இடத்த சில நேரங்களில் பெரிய இம்பேலன்ஸாக இருக்குது ப்ரோ, சில நேரங்களில் ரொம்ப மைல்டாக ஒரு லைன் அளவுக்கு தான் ப்ரோ இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்கன்னா அதை ஆர்டர் பிளாக்காக எடுத்துக்கலாமா வேணாமான்ற மாதிரி கேட்குறீங்க. ஓகேங்களா, பட் நம்ம ரூல் படி ஒரு சிங்கிள் எப்படி சொல்ற ஒரு லைனுக்கான ஒரு கேப் இருந்தால் கூட அந்த இடத்த அந்த ஆர்டர் பிளாக்கு வேலிட் தான். ஓகேங்களா, ஏன் அதை நம்ம அப்படி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ரூல் படி அதுவும் ஒரு பெண்டிங் ஆர்டர் தான். ஓகேங்களா, நமக்கு என்ன தேவை, எண்ட் ஆஃப் த டே ஒரு ஆர்டர் பிளாக்னா இன்ஸ்டியூஷன் கரெக்டாக ஒரு பை போட்ட பிளேஸாக இருக்கணும், அதுக்கு ஒரு இம்பேலன்ஸ் இருக்கணும் இல்லைங்களா. அப்போ இங்கே நமக்கு ரெண்டுமே இருக்குதுன்றப்போ நீங்கள் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா, இதை எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க.
இன்னொரு விஷயம் என்ன எல்லாரும் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாகவே சொல்கிறேன், நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே. ஓகேங்களா? நிறைய பேர் இன் பிட்வீனில் ஒரு ஆர்டர் பிளாக்னு எடுக்கிறீங்க. இது ஒரு பையிங் கேண்டில், இந்த இடத்து ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது, அப்போ இது ஆர்டர் பிளாக், அந்த மாதிரி நடுவில் போய் எடுக்கிறீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு வித் எக்ஸாம்பிள்ஸோடையும் காமிக்கிறேன். ஒரு வாட்டி நீங்கள் கோ த்ரூ பண்ணுறப்ப ஒரு நல்ல ஐடியா வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஓவராலாக பார்க்குறப்போ ஒரு ஆர்டர் பிளாக்ன்றது எப்படி இருக்கும், அதை வச்சு நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இதில் இன்னும் சில டவுட் என்ன வரும் அப்படின்னா, ப்ரோ இப்போ இன்சைடு பார் அப்படின்றது ஒன்று இருக்குது, ஆர்டர் பிளாக்ல இன்சைடு பார்னு ஒன்று இருக்குது, அது எப்படி ப்ரோ நாங்கள் மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஓகேங்களா? ஒரு இன்சைடு பார் ஒரு பிளேஸில் இருக்குது அப்படின்னா, இன்சைடு பாரை நம்ம எடுக்கிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா சும்மா எல்லா இடத்தையும் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அதை போய் எடுக்கவே கூடாது. ஓகேங்களா? அது ரொம்ப உங்களுக்கு பெரிய லாஸில் கொண்டு போய் விட்டுரும். ஒரு ஆர்டர் பிளாக் இன்சைடு பார் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் சில இடங்கள்ல நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இன்சைடு பாரும் ஒரு சூப்பர் ஹை ப்ராலிட்டியான செட்டப். ஓகேங்களா? இதுக்குன்னு தனியாக ஒரு என்ட்ரி மெத்தடே இருக்குது, சிங்கிள் கேண்டில் என்ட்ரி மெத்தட்னு. ஓகே, ஐ மீன் இன்சைடு பார் என்ட்ரி மெத்தட்னு. ஓகேங்களா? அந்த இடத்த நம்மளால பெஸ்ட்டாக சூப்பரான ஒரு என்ட்ரிஸ்லாம் அந்த இடத்த கேப்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதை கோ த்ரூ பண்ணுறப்ப உங்களுக்கும் நிறைய விஷயங்களை நீங்கள் கேதர் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இன்னும் சில பேருக்கு ப்ரோ இப்போ ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குதுன்றதை நம்ம பார்த்துட்டோம், பட் நிறைய ஆர்டர் பிளாக்ஸ் இருக்கே ப்ரோ, நான் எப்படி ப்ரோ அதை கேப்சர் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இடத்த ஒரு இம்பேலன்ஸோட ஒரு கேண்டில் இருக்குது, நான் ஆர்டர் பிளாக்னு சூஸ் பண்ணிட்டேன், பட் எனக்கு அகைன் மேலேயும் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இங்கே ஒரு ஆர்டர் பிளாக்கு, அதே மாதிரி இந்த இடத்த ஒரு புல் பேக் மார்க் பண்ணுறீங்க, இந்த இடத்த ஒரு ஆர்டர் பிளாக்கு, மேலேன்னு நிறைய புல் பேக்ஸ் நிறைய ஆர்டர் பிளாக்ஸை ஆட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒரு இடத்த ஒரு விஷயம் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா ஏன் மார்க் பண்ணுறோன்ற அந்த ரீசனோட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி வரும். ஓகேங்களா? ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம அந்த அளவுக்கு அதை பார்க்குறப்ப தான் நமக்கு அந்த தெளிவுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட் ட்ரேடாக இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் நம்ம மார்க்கெட்டை பார்க்குற விதமாக இருந்தாலும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த ஒரு காரணத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த ஒரு விஷயத்த வச்சுக்கோங்க. இதில் இத்தனை ஆர்டர் பிளாக் இருக்கே ப்ரோ, இப்போ இதெல்லாம் நம்ம எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணுவோமா அப்படின்னா நோ, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமேலாம் ட்ரை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சில குறிப்பிட்ட பிளேசஸ் மட்டும் இருக்குது, அந்த சில குறிப்பிட்ட பிளேசஸில் வித் லிக்விடிட்டியோட தான் நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரேடே பண்ணணும். ஆர்டர் பிளாக்கு என்றைக்குமே நம்மளுடைய ஒரு ப்ரைமரியான விஷயம் கிடையாது. ஓகேங்களா? அது ஒரு செகண்டரி தேர்டரியான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? ஆனால் ப்ரைமரின்றது லிக்விடிட்டி தான். எப்பயுமே நம்மளுடைய ஃபோக்கஸ் லிக்விடிட்டிக்கு மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா லிக்விடிட்டி பேஸாக நீங்கள் என்றைக்கு ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களோ அன்றைக்கி தான் உங்களால் ப்ராப்பரான அந்த ரூலை பேஸ் பண்ணி ட்ரேட்ஸாக எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அதனால் எப்பயுமே லிக்விடிட்டியை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. பட் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு ஆர்டர் பிளாக் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஏன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, ஒரு 15 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் சில ட்ரேட்ஸ் வந்து உங்களுக்கு வெறும் ஆர்டர் பிளாக்ஸை கூட டேப் பண்ணிட்டு போகிற சான்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த ஆர்டர் பிளாக்ஸ் டேப் பண்ணுறப்பையும் சைலண்ட்டாக இல்லாமல் அந்த இடத்து எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணுன்றதுக்காக தான் இதை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ மெயின் கன்சர்ன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆர்டர் பிளாக்னா என்னன்னு தெரியணும், அண்ட் நம்மளுடைய ரூல் அது எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரியணும். ப்ளஸ் உங்களுக்கான டவுட்ஸில் எந்தெந்த பிளேசஸில் எதை நம்ம ஆர்டர் பிளாக்காக எடுக்கணும் அப்படின்றத பார்த்தோம். ஓகேங்களா? எந்தெந்த பிளேஸ் அப்படின்னா, ஒரு புல் பேக் இருக்கா, புல் பேக்கில் நமக்கு எந்த இடத்த அவன் ஒரு பைக் கேண்டில் போட்டானோ இல்லை ஒரு செல் கேண்டில் போட்டாங்களோ அந்த பிளேஸில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், பார்த்துட்டு வரணும். ஓகேங்களா? இது ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அதை மறந்துடக்கூடாது. ஓகே, இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, இந்த ஆர்டர் பிளாக் நான் இது வரைக்கும் ஷேர் பண்ணதில்லை, நம்மளுடைய மென்டர்ஷிப்பில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம இதை ஷேர் பண்ணுறோம். இருந்தாலும் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இவ்வளோ நாளாக நீங்கள் இதை கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு ஆர்டர் பிளாக் வந்து நான் எடுக்கணும் அப்படின்னா எல்லா இடத்துல இருக்கிற ஆர்டர் பிளாக்லாம் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த இம்பேலன்ஸ்லேயே நிறைய பேருக்கு நிறைய டவுட் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புல் பேக் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ ஒரு கேண்டில்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த இடத்த ஒரு ஆர்டர் பிளாக், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்த இதாக கேண்டில், ஓகே கேண்டில் வச்சுப்போம். ஓகேங்களா? புல் பேக்கு இப்படி வந்திருக்கு, ஒரு புல் பேக்கு இப்படி நமக்கு வந்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்லேருந்து ஏறி இருக்கான்னு வச்சுப்போம். ஸோ இது நம்மளுடைய பை போட்ட கேண்டில். ஓகேங்களா?
ஸோ அதே மாதிரி இந்த கேண்டில் மேலே போய் உடச்சிருக்கு, இல்லை இதுக்குள்ளே இருக்குதுன்னு கூட வச்சுப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் ஒரு ஆர்டர் பிளாக்குன்னு சூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக நான் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன். நான் இது வரைக்கும் சொன்னதும் இல்லை, பட் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓரளவுக்கு. ஓகேங்களா? இப்போ இதில் நான் ஒரு ஆர்டர் பிளாக்கு நான் இவ்வளோ நாளாக சூஸ் பண்ணது வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னா தப்பு. ஓகேங்களா? நீங்கள் சூஸ் பண்ணது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன நீங்கள் பார்ப்பீங்க, ஆர்டர் பிளாக் இருக்கான்னு பார்ப்பீங்க. அதுக்கு இம்பேலன்ஸாக அந்த தேர்டு கேண்டிலோ ஃபோர்த்து கேண்டிலோ வந்து டேப் பண்ணுறனா இல்லையான்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பீங்க இல்லைங்களா? ஆனால் அந்த மாதிரி நம்ம மெயினாக அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணக்கூடாது. அவன் ஆக்சுவலாக அந்த இடத்த என்ன பண்ணுறான் அப்படின்றத பார்த்துட்டு பண்ணணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆர்டர் பிளாக்குன்னு சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன மெயினான கன்சர்ன் பார்ப்பீங்கன்றத சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான ஒரு சினாரியோ வரும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரியான ஒரு சினாரியோ வருது அப்படின்னா ப்ரோ இப்போ ஆர்டர் பிளாக்குன்னு நான் எதை ப்ரோ சூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேண்டில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க ஆர்டர் பிளாக்குன்னு, ஆனால் அடுத்த கேண்டில் வெறும் ஸ்வீப்பை மட்டுமே தான் அந்த கேண்டில்குள்ளே வச்சுருக்கான், எந்த ஒரு க்ளோஸுன்ற எந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சையும் அவன் அங்கே விலையை முடிக்கல அப்படின்ற ஒரு பட்சத்தில் நீங்கள் இதை ஆர்டர் பிளாக்கை எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஏன் கூடாது அப்படின்னா மார்க்கெட்டில் நாம் நினைக்கிற மாதிரி பெண்டிங் ஆர்டர்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு எல்லா டைமும் வேற ஒரு கேண்டிலோ இல்லை வேற ஒரு ப்ரைஸில் தான் வந்து ஃபில் பண்ணோன்ற அர்த்தம் இல்லை. ஓகேங்களா? நம்ம போகிறப்பையும் அந்த ப்ரைஸை எடுத்துகிட்டே கூட போயிடலாம், இல்லை அப்படின்னா அகைன் வந்து கூட நம்ம ஃபில் பண்ணிட்டு போகிற மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா? பட் இன்ஸ்டியூஷன் மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு சினாரியோ இதில் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த இடத்த என்ன பண்ணுவாங்க, அப்பயே வந்து உடனே ஒரே கேண்டில்லே எடுப்பாங்க. ஓகேங்களா? எப்படி அப்படின்னா நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதை ஆர்டர் பிளாக்னு கன்சிடர் பண்ணிட்டு இது செகண்ட் கேண்டில் கன்சிடர் பண்ணிட்டு தேர்ட் கேண்டில் வந்து இதை டேப் பண்ணிட்டு மேலே போவோம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுங்க. ஓகேங்களா? அது எல்லாம் இருக்கட்டும். பட் இந்த இடத்த அவன் என்ன ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்றத இங்கே பார்க்கணும். ஓகேங்களா? அந்த அடுத்த கேண்டில்லே அவன் என்ன ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்றத பார்க்குறப்போ நமக்கு இந்த கேண்டில்லே ப்ரைஸ் வந்து ரியாக்ஷன் கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஆல்ரெடி மிட்டிகேட் பண்ணியிருக்கான். வெறும் ஒரு விக்கை வச்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ரைஸு இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை இங்கே இருக்கிற பெண்டிங் ஆர்டர்ஸை ஃபில் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா பெண்டிங் ஆர்டர்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு இன்னொரு கேண்டில் வந்து இதை ஃபில் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஓகேங்களா? இது ஒரு ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு கேண்டில்லேருந்தோ இல்லை ஒரு சைட்லேருந்தோ அவனுங்க என்ன பண்ணணும், ப்ரெஷர் போட்டு ஒரு சிஹெச் சுவிட்ச் இந்த மாதிரி விஷயம் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து என்ன ஆகும், ஸோ அகைன் ரிட்டர்னில் அந்த இடத்த உடனே வந்து கூட ஃபில் பண்ணிவிட்டு மேலே போயிடும். ஓகேங்களா? ஆக்சுவல் சினாரியோவில் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சினாரியோ வந்தால் மோஸ்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அது இல்லாமல் இன்னொரு நிறைய டவுட் எல்லாருக்கும் வந்தது என்ன அப்படின்னா ப்ரோ இது வந்து நான் இந்தியன் மார்க்கெட்டில் பார்க்குறப்போ என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா சம்டைம்ஸ் ப்ரோ இது வந்து இந்த விக்கும் வரல ப்ரோ, நீங்கள் சொல்கிற மாதிரி விக்கு வந்திருந்தா கூட அது மிட்டிகேட் ஆயிடுச்சுன்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கலாம். பட் இந்த இடத்த என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கேப் இருக்குது ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வேலை கேப்ஸ் இருக்குது அப்படின்னா அது ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? நீங்கள் அதை தாராளமாக பெண்டிங் ஆர்டர்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அதையே ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணிட்டு எடுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் இப்போ இதை ஆர்டர் பிளாக்காக எடுத்துக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா அந்த இடத்த ஓப்பன் ஆனதே மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு, அப்போ அப்படியே போகிறதுக்கான சான்சஸும் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சினாரியோ வருது, அந்த இடத்த ட்ரை பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு நல்ல செட்டப்பாக இருக்கும். ஓகே, சரி, ஓகே ப்ரோ. நாங்கள் இப்போ இதை மேஜராக என்ன தான் ப்ரோ பார்க்கறது, ஒரு ஆர்டர் பிளாக் அப்படின்னா நான் எதை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ஒரே விஷயம் தான், சிம்பிள், இதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? வேறு எதுவுமே தேவையில்லை. ஒரு ஆர்டர் பிளாக்குன்னு நீங்கள் எடுக்க போகிறீங்களா, அந்த ஆர்டர் பிளாக்கு பாயிண்ட் எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலில் இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோடைய ஹை அண்ட் லோ குள்ள அந்த செகண்ட் கேண்டில் என்ன பண்ணியிருக்கணும், ஓப்பன் ஆகிருக்கணும். ஓகேங்களா? ஷூராக ஓப்பன் ஆகிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கான், ஷார்ப்பாக அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கு குள்ளே தான் ஓப்பன் ஆகிருக்கான். ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ட்ரேட் அப்ரோச் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட நமக்கு என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா இந்த கேண்டிலுக்கு குள்ளே தான் ப்ரைஸ் இருந்திருக்கணும். ஓகேங்களா? அது மட்டும்தான் ஆர்டர் பிளாக். ஒரிஜினல் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்கை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இது ரொம்ப அட்வான்ஸ் லெவல்லாம் இல்லை, இதை விட எல்லாம் பெருசாக இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் வரணும்னா உங்களுக்கு அது புரியறதுக்கே டைம் ஆகும். ஓகேங்களா? அதனால் அந்த அவ்வளோ டீட்டெயிலாலாம் போகல. ஓகேங்களா? ஆனால் அந்த அளவுக்கு இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும் மார்க்கெட்டில்.
ஏன் நான் டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிக்க சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் இதை ப்ராப்பராக மாஸ்டர் பண்ண முடியும். ஒன்ஸ் மாஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா தான் ஒரு ப்ராப்பர் மைண்ட் செட் கிரியேட் ஆகும். ஓகேங்களா, அந்த ஒரு காரணத்தினால தான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இதில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 20% ஆஃப் ஆர்டர் பிளாக்கை நம்ம தெளிவாக அதில் பார்த்துருக்கோம் அட்வான்ஸ் லெவலில். ஓகேங்களா, இப்போ ரிமைனிங் இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சிம்பிள் ப்ரோ, நான் ஒரு ஆர்டர் பிளாக்கை கன்சிடர் பண்ணணும். என்ன ப்ரோ பண்ணணும்? இம்பேலன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இம்பேலன்ஸ் இருக்கான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த கேண்டில்லேருந்து ஒரு பை அண்ட் சேல் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அந்த கேண்டிலுக்கு நமக்கு இம்பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ப்ளஸ் செகண்ட் கேண்டில் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுக்குள்ளேயே ஓப்பன் ஆகிருக்கும். ஓகேங்களா, சரி ஓகே. இந்த இடத்த இப்போ இவன் இருக்கான். ஓகேங்களா, ஒருவேளை இந்த இடத்த இவன் விக்கு விட்டுட்டு போயிருந்தானா என்ன பண்ணியிருப்போம்? சிம்பிள், அப்படியே அந்த கேண்டில் எது நமக்கு ஃபர்ஸ்ட் கேண்டிலாக இருந்துச்சோ, இம்பெண்டிங் அட்ரஸ் ஆல்ரெடி ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? அப்படியே சேஞ்ச் பண்ணி நம்மளுடைய செகண்ட் இதுக்கும் வந்துக்கலாம். ஓகேங்களா, செகண்ட் கேண்டிலை வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலாக எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா, அதுக்கு வந்து ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னா, இதை ஆர்டர் பிளாக்காக கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ரைஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கு அதே மாதிரியே நம்ம ரூல் படி செகண்ட் கேண்டில் வந்து அதுக்குள்ளேயே க்ளோஸ் ஆகிருக்கணும், ப்ளஸ் அதுக்கு இம்பேலன்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அது வந்து ஒரு நல்ல ஹை ப்ராயாரிட்டி செட்டப்பாக இருக்கும். வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி கூட பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். ஓகேங்களா, ஆல்ரெடி இது நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த ஒரு டாப்பிக்கில் நிறைய பேருக்கு இன்னும் டவுட் இருக்குது. ஓகேங்களா, அது ஒரு டவுட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு அது சார்ட் அவுட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ கோல்டுலே பார்ப்போம். கோல்டுலே ஒரு 4 ஹவர் கூட எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா மோஸ்ட்டாக ஒரு புல் பேக் ரீட் பண்ணுறதுக்கெலாம் ஒரு ஆர்டர் பிளாக்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக உங்களுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா, சரி ஓகே. ஸோ இங்கே டவுன் ட்ரெண்ட்லேருந்து கூட பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹையில் பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் இப்போ இறங்கிட்டே வருது. ஓகேங்களா, ப்ரைஸ் இங்கேருந்தே வந்துட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? சிம்பிள், புல் பேக்கை ரீட் பண்ணணும் இல்லைங்களா. ஏன் நம்ம புல் பேக் ரீட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம புல் பேக்கில் தான் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? மோஸ்ட்டாக ஒரு பை அண்ட் சேல் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ அந்த பை அண்ட் சேல் அங்கே நடக்கிறப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம்? பார்க்கணும் இல்லைங்களா. ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கும் அந்த செட்டப்பு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, அப்போ அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ நம்மளுடைய ட்ரெண்டு செல் ட்ரெண்டுக்கு போயிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் செல் ட்ரெண்டுக்கு நான் பார்க்குறேன்றப்போ அந்த இடத்த நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த இடத்த ஒரு ஆர்டர் பிளாக்கு ஏதாவது ஒரு பை அண்ட் சேல் பண்ணியிருக்க போகிறாங்க. ஓகேங்களா, மோஸ்ட்டாக இந்த இடத்த ஒரு பை பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே டாமினேட் பண்ணது செல்லர். ஏன்னா உடச்சிருக்காங்க இல்லையா, கீழே வந்து அந்த ஏற்கனவே பை பண்ண பிளேஸை தாண்டி ஒருத்தன் உடச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்த என்ன பண்ணியிருக்கான்? ஒரு செல்லிங்கை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்த செல்லிங் அங்கே நடந்திருக்குன்றதுனால நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆர்டர். ஓகேங்களா, எந்த இடத்த அவன் ஆர்டர் போட்டான் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்து ஒரு புல் பேக் இருக்குது. நான் இந்த இடத்த போய் சர்ச் பண்ணுறேன், எங்கே இருக்குது ஆர்டரு, அவங்க எங்கே போட்டதுனால அந்த புல் பேக் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்றத பார்க்குறேன். ஓகேங்களா, அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறப்போ எக்ஸாக்டாக பாருங்கள், எங்கே போட்ட செல் நமக்கான லோ பாயிண்ட் வந்து உடச்சிது, எந்த கேண்டில்லேருந்து வந்தது அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு எக்ஸாக்டாகவே இந்த கேண்டில் இல்லைங்களா, அந்த ப்ளூ கலர் கேண்டில்லேருந்து தான் என்ன ஆயிருக்கு? ப்ரைஸ் வந்து நமக்கு ரியாக்ட் ஆகிட்டு கீழே வந்துச்சு. அப்போ இந்த இடத்தையே இது ஆர்டர் பிளாக்காக எடுத்துக்கலாமா ப்ரோ அப்படின்னா இதுதான் கூடாது. ஏன்னா நான் ஒரு விஷயத்த சொன்னேன், வெறும் ஆர்டர் பிளாக்ன்றது ஒரு ப்ரைஸ் மட்டும்தான். ஓகேங்களா, பட் நிறைய சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ அந்த ப்ரைஸுக்கு ஈக்குவலாக நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தடுத்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேங்களா, எப்பயுமே ஒரு ப்ரைஸாக பாருங்கள். ஏன்னா ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸடாக இருக்கவே இருக்காது. ஓகேங்களா, ஸோ நிறைய கோத்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ராப்பராக அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, சரி. இப்போ இது ஒரு செல் போட்ட கேண்டில் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இது ஒரு செல் போட்ட கேண்டில் நான் எடுக்கிறேன்றப்போ நான் வந்து டேரெக்டாக இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக்னு நான் கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கான ப்ராப்பர் இம்பேலன்ஸ் அதில் இல்லை இல்லைங்களா. ஏன்னா அதை ஆல்ரெடி ஃபில் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க? ப்ரைஸ் அப்படியே கொண்டுட்டே வந்துட்டாங்க. ஓகேங்களா, சரி ஓகே ப்ரோ, இந்த இடத்த ஆக்சுவலாக அவங்க செல் போட்ட கேண்டில் அந்த இடத்த ஆனால் உடச்சிட்டாங்களே, இப்போ என்ன ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? ப்ராப்பராக அந்த இடத்துலேருந்து அகைன் ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிட்டு வரலாம். ஓகேங்களா, ஸோ அந்த இடத்த அகைன் நீங்கள் ரீசெக் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா ப்ராப்பராக வரும். ஏன்னா அந்த இடத்த ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்லையும் சம்டைம்ஸ் அந்த இன்சைட் பார் இருக்கவும் சான்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த அளவுக்கு போக தேவையில்லை, ஓரளவுக்கு மேஜராக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்னா அந்த ஒரே பிளேஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காதிங்க. அந்த ஒரு பிளேஸ்னால் அங்கே மட்டும் வந்தால் தான் அது இதுவெல்லாம் கிடையாது. ஓகேங்களா, அடுத்தடுத்து ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்கா அப்படின்னா எங்கே நமக்கு ப்ராப்பராக இம்பேலன்ஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்க்குறப்போ நீங்கள் அதை தான் ஆர்டர் பிளாக்காக கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா, இந்த இடத்த நமக்கு பார்க்குறப்போ மேலே எல்லாமே மிட்டிகேட் ஆகி வந்துட்டு நமக்கு ஃபைனலாக இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்னு பார்க்குறப்போ இதுதான். ஓகேங்களா,
ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு பையிங்கும் நடந்திருக்கு, ஐ மீன் செல்லிங்கும் நடந்திருக்கு. அது இல்லாமல் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ப்ராப்பரான இம்பேலன்ஸையும் விட்டுட்டு வந்திருக்காங்க பெண்டிங் ஆர்டர்ஸ். ஓகேங்களா, அப்போ நம்ம ரூல் கன்சிஸ்டன்ஸ் படி நமக்கு இது ஷோராக பெட்டராக இருக்குது. ஓகேங்களா, அப்போ நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ இது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அகைன் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இருந்தாலும் நான் இதில் கூட இன்னும் 2 எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். ஸோ இப்போ இது ஒரே ஒரு புல் பேக்கு, அதில் இருக்கிற ஆர்டர் பிளாக்கு நான் இதை கன்சிடர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அகைன் திருப்பி ஒரு புல் பேக் பாருங்கள். ஏன்னா அந்த ப்ரைஸில் தான் நம்ம மெயினாகவே டார்கெட் பண்ணுறேன். எங்கள் ஒரு பை அண்ட் செல் நடந்திருக்குன்னு. ஓகேங்களா, எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இது ஒரு புல் பேக்கு. ரீசன்ட் கேண்டில் ஹையே எடுத்திருக்காங்க, லோவே எடுத்திருக்காங்க. அப்போ இது ஒரு புல் பேக்காக நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இதை புல் பேக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்றப்போ நமக்கான ஆர்டர் பிளாக்ன்றதை நம்ம என்ன பண்ணலாம், இதுக்குள்ளே போய் தேடலாம். ஆர்டர் பிளாக்குன்னு நம்ம எந்த அளவுக்கு பார்க்குறோமோ அதே மாதிரி ஆர்டர் ஃப்ளோ. ஓகேங்களா, இந்த ஆர்டர் ஃப்ளோவை பற்றி நான் ஒரு 2 minutes உங்களுக்கு சொல்லிடுறேன், ஒரு கிளாரிட்டி வரும். சிம்பிளான விஷயம் தான் ப்ரோ. ஒரு ஆர்டர் பிளாக்கு நீங்கள் பார்ப்பறது எப்படி பார்ப்பீங்க, ஈச் அண்ட் ஒரு கேண்டிலாக யூஸ் பண்ணி அதை பார்ப்பீங்க இல்லைங்களா. பட் ஒரு ஆர்டர் ஃப்ளோன்றது ஒரு ப்ராப்பர் ஃப்ளோவாகவே எடுக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்த பாருங்கள், ஒரு செல்லிங் ஃபுல்லாக நடந்திருக்கு. ஓகேங்களா, ஃபுல்லாக செல்லிங் வந்தப்போ இதுக்கு இன் பிட்வீனில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சம் பிளேசஸில் பை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த பை பண்ண ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டை தான் நம்ம என்னவா எடுக்கிறோம், ஒரு ஃப்ளோ ரேஞ்சாக எடுக்கிறோம். ஓகேங்களா, ஏன் என்ன காரணம் ப்ரோ அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு டாமினேஷன் நடந்த பிளேஸ்ன்னு பார்க்குறப்போ நமக்கு என்ன இருக்குது, அந்த ஹை அண்ட் லோ பாயிண்ட் இருக்குது. ஸோ அதனால் ப்ரைஸஸ் வந்து இந்த இடத்த ரியாக்ட் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா ஆல்ரெடி ஒரு பை அண்ட் செல் போட்டு ப்ளே பண்ண பிளேசஸ். ஓகேங்களா, லிக்விடிட்டி ஸ்ட்ராங்காக அங்கே நிறையவே இருக்கும். ஓகேங்களா, லிக்விடிட்டி கலெக்ஷனுக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ அது மோஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்டையும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்த பாருங்கள், இதில் நம்ம ஆர்டர் ஃப்ளோவை எதை கன்சிடர் பண்ணுவோம், ஆர்டர் பிளாக்காக எதை கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்த நம்ம ஆர்டர் ஃப்ளோவை கன்சிடர் பண்ணுறது இந்த செல்லிங்க்கு முன்னாடி வந்த பையிங் எது, கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, பை பண்ணியிருக்காங்களா, பை பண்ணி மேலே இருக்கிற அந்த பிக் பாயிண்ட் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, பை பண்ணியிருக்காங்க. பை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஏன்னா அது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அதுவும் போகணும் இல்லைங்களா. மோஸ்ட்டாக ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளும் ப்ளே பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்த பாருங்கள், ஆர்டர் பிளாக்கு நமக்கு எது இருக்குது, ஆக்சுவலாக இந்த கேண்டில் தான் நமக்கு செல் ஆர்டர் போட்டது. பட் அந்த செல் ஆர்டர் போட்டதில் என்ன இல்லை, இம்பேலன்ஸ் இல்லை. ஓகேங்களா, பெண்டிங் ஆர்டர் எதுவுமே இல்லை, ஆல்ரெடி ஃபில் பண்ணியே கொண்டு போயிட்டாங்க. அப்போ இம்பேலன்ஸ் இருக்குன்னு பார்க்குறப்போ நமக்கு இந்த கேண்டில் தான் இம்பேலன்ஸோடு இருக்குது இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரூல் படி இதை நம்ம ஆர்டர் பிளாக்காக தாராளமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா இது ஒரு பெட்டரான மெத்தடாக இருக்கும். ப்ளஸ் இது கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அகைன் அப்படியே கீழே பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா கூட இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு புல் பேக்கு இல்லைங்களா, இதுவும் ஒரு புல் பேக்கு. பட் இந்த இடத்த என்ன இல்லை, ஆர்டர் பிளாக் எதுவுமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ என்ன பண்ணிட்டாங்க, மிட்டிகேட் பண்ணிட்டாங்க இல்லையா. இந்த இடத்த பாருங்கள், ஆக்சுவலாக இது ஒரு புல் பேக்கு, நம்ம ரூல் படி தான் வந்திருக்கான். ஓகேங்களா, ஸோ தெரியும் நம்புகிறேன். ஸோ இந்த இடத்த ப்ராப்பராக ஹையை எடுத்துகிட்டு லோவை எடுத்து நமக்கு இதே ஒரு புல் பேக்காக கன்சிடர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அப்போ இதுவே ஒரு புல் பேக்காக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ இதையே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஆர்டர் ஃப்ளோ அண்ட் ஆர்டர் பிளாக்ஸாக ப்ராப்பராக மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதில் ஆர்டர் ஃப்ளோ எங்கே இருக்குது, செல் போடுறதுக்கு முன்னாடி பை போட்ட பாயிண்ட் எதுன்னு பார்க்குறப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட். ஓகேங்களா, அப்போ இதை நம்ம ஆர்டர் ஃப்ளோவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஆர்டர் பிளாக்குக்கு ஒரு விஷயத்த நான் சொன்னேன், என்னென்னா ஒரே விஷயம் தான், ஆர்டர் பிளாக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணுற இடத்துல அவங்க உங்களுக்கு கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பிளேஸில் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ ஆர்டர் ஃப்ளோ எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்களோ அதேமாரி ஆர்டர் பிளாக்கு என்ன இருக்கணும், ஈக்குவாலிட்டி இருக்கணும். ஓகேங்களா, இப்போ அடுத்த கேண்டில், அந்த செகண்ட் கேண்டில் வந்து என்ன பண்ணியிருக்கணும், இதுக்குள்ளே ஓப்பன் ஆகிருக்கணும். ஓகேங்களா, அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு உள்ளே ஓப்பன் ஆகிருக்கணும். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு வேலை புரியாமல் இருந்துச்சு அப்படின்னா அகைன் இந்த வீடியோ பாருங்கள். ஓகேங்களா, கண்டிப்பாக இது ஈஸியாக புரியும். இப்போ இதில் ஆர்டர் பிளாக்குன்னு நம்ம பார்க்குறப்போ இதை தான் நம்ம ஆர்டர் பிளாக்காக கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா, ஆர்டர் ஃப்ளோவும் இருக்குது, ஆர்டர் பிளாக்கும் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ராப்பராக இதை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து அப்படியே ஃபுல் பேக் ரீட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கூட இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்த மிட்டிகேட் பண்ணிட்டான் ஆர்டர் ஃப்ளோவை. பட் நமக்கு ஆர்டர் பிளாக்குன்னு பார்க்குறப்போ இந்த இடத்த ஷார்ப்பாக விட்டுட்டு போயிருக்காங்க. அப்போ இது நம்ம என்னவா எடுத்துக்கலாம், ஆர்டர் பிளாக்காக நம்ம ரூல் படி எடுத்துக்கலாம். அது இல்லாமல் அடுத்த செகண்ட் கேண்டில் பாருங்கள், அதுக்குள்ளே தான் ஓப்பன் ஆகிருக்கும். ஓகேங்களா, ப்ரைஸை விலையை முடிச்சிருக்கான். அப்போ நம்ம ரூல் படி ப்ராப்பராக வந்திருக்கு. இதை நீங்கள் ப்ராப்பராக ஆர்டர் பிளாக்காக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம்.
ஸோ இப்போ டோட்டலாக இதில் இன்னொரு டவுட் என்ன ப்ரோ அப்படின்னா, ப்ரோ இப்போ இதில் பாருங்கள் எக்கச்சக்க ஆர்டர் பிளாக் இருக்குது ப்ரோ, எக்கச்சக்க ஆர்டர் ஃப்ளோ இருக்குது, நான் எந்த இடத்து தான் ப்ரோ ட்ரை பண்ணுறது, எல்லா இடத்தையுமே ட்ரை பண்ணிட்டுமோ அப்படின்னா அதுதான் கூடாது. ஓகேங்களா, என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஒரு ப்ராப்பர் பிளானை போடுங்க. ஓகேங்களா, எந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு போகலாம், எங்கே போனால் எப்படி டைமிங் சூட் ஆகும் எல்லாருக்கும், அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை அகைன் ஒரு வாட்டி பேக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. பேக் டெஸ்ட் பண்ண தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குதுல்ல. ஓகேங்களா, ஏன்னா எதுக்கு இதை நம்ம அந்த அளவுக்கு பார்க்குறோம் அப்படின்னா ஆர்டர் பிளாக்லேயே இன்னும் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால சொல்கிறேன், ஒரு வாட்டி நல்லா கோ த்ரூ பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா அதில் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதை தவிர்த்து ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அப்படின்னா கூட என் நம்பருக்கு தாராளமாக மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டே கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அண்ட் ஒன் மோர் திங், நம்மளுடைய மென்டார்ஷிப் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா, வாட்ஸ்அப்லேயும் சரி டெலிகிராம்லேயும் சரி அதுக்கான ஒரு சின்ன ஒரு இதுவும் மட்டும் நான் கொடுத்துறேன். ஓகேங்களா, எக்ஸ்பிளனேஷன். முதல் விஷயம், நான் மென்டார்ஷிப் பண்ணுறேன்னா அப்படின்னா எஸ் மென்டார்ஷிப் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் மென்டார்ஷிப் பண்ணுறது சும்மா வரவங்க எல்லாரையும் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்க மாட்டேன். ஓகேங்களா, ஸ்பெசிஃபிக்காக தான் எடுப்பேன். அதுவும் இது டிமாண்டுக்கு ஏற்ற இதுவெலாம் இல்லை. ஓகேங்களா, நிறைய பேர் யோசிப்பாங்க, ஓகே இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா அவங்க ஆள் வேணுன்றதுனால அந்த மாதிரி சொல்கிறாங்க பரபரப்பாக பண்ணுறதுக்கு, அந்த மாதிரிலாம் இதில் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு விஷயமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா இல்லையான்றது எனக்கு முக்கியம் இல்லை, நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டு வைப்பேன். ஓகேங்களா, என்னன்னா ஆஃப்டர் பேமெண்ட்லாம் இல்லை. இப்போ நீங்கள் என்கிட்ட என்கொயரி பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டெஸ்ட்டு தான் கண்டக்ட் பண்ணுவேன். ஓகேங்களா, டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணோம். நானும் ஒரு மென்டார், நீங்கள் என் ஸ்டூடெண்ட். அப்போ 2 பேரும் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையுமே ஓரளவு கிளியர் பண்ணிவிட்டு அந்த இடத்த உங்களுக்கு இது நான் அப்பயே சொல்லிவிடுவேன், நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து தேவையா வேணாமான்றதை நம்ம அங்கேயே பார்த்துடலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி பார்த்துட்ட பிறகு தான் நீங்கள் டிசைடே பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, டேரெக்டாக பண்ணுறது அந்த மாதிரிலாம் இதில் இல்லை. ஓகேங்களா, நீங்கள் கற்றுக்க வந்திருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என் டீம் மெம்பராக என் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கிறதுக்கு ஒரு பாசிபிள்ஸ் தேவை. ஓகேங்களா, அந்த ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்கா, அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் நீங்கள் காட்டுறீங்களா இல்லையான்றதை செக் பண்ணுவேன். ஓகேங்களா, இதுதான் ஆக்சுவலாக என்னுடைய ஒரு பர்சனல் என் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் பண்ணுறது. நான் ஸ்டூடெண்ட்டாக யாரையும் பார்க்கல, ஏன்னா நான் உங்கள் ஸ்டேஜ்லேருந்து வந்தேன். ஓகேங்களா, அஸ் எ ஃப்ரெண்டாக என் ஃப்ரெண்டுக்கு நான் எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பனோ அந்த மாதிரி தான் நான் பார்ப்பேன். அப்போ அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா நான் கொஞ்சம் மூஞ்ச கட்டுற மாதிரியான விஷயங்களும் சம்டைம்ஸ் நான் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, எதுக்காக அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிறதுக்காக மட்டும்தான். ஓகேங்களா, முற்றிலும் அதுக்காக மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ சில டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். இல்லை நான் நிறைய உங்களுக்கு இந்த மாதிரி அதை ஒர்க் பண்ணுங்கள், இதை ஒர்க் பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள், அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சஜஷனும் கொடுத்துட்ருப்பேன். ஓகேங்களா, ஆக்சுவலாக நம்ம மென்டார்ஷிப்னு பார்க்குறப்ப இதுதான் ரன் ஆகும். இதை பற்றி வேணால் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா ஒரு டெஸ்ட்டு வைக்கிறேன், அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பண்ணி உங்களுக்கு இந்த கோர்ஸ் வேணுமா வேணாமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னா நிறைய பேர் டவுட்டில் இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா, அந்த ஒரு கிளாரிட்டிக்காக தான் சொல்கிறேன். ஜஸ்ட் இது ஒரு வாட்டி நல்லா கோ த்ரூ பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் இருக்கிற விஷயம் அதுதான். நம்ம டெலிகிராம் குரூப்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்னு சொன்னேன். அது ஆக்சுவலாக ஒரு நல்ல பிளான் வச்சுருக்கோம். சூப்பராக நம்ம இதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்க போகுது. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கூட கண்டிப்பாக எனக்கு பிங் பண்ணுங்கள். இல்லை எனக்கு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நான் அதை கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஹாவ் எ நைஸ் டே. ஸோ ப்ராப்பராக எல்லோரும் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். எது டவுட் இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ப்ளஸ் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை எப்பயும் போல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ.